கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட பெற்றோருக்கு பிள்ளைகள் எப்படி கீழ்ப்படிய வேண்டும் என்று நாம் வேதத்தின் அடிப்படையிலே ஒரு வசனத்தை நாம் வாசித்து நாம் செய்திக்குள்ளாக போகலாம். எபேசியர் 6:1 பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளிலும் கூட ஏராளமான பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் தன் வழியிலே திரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார்னா, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ நம்ம கர்த்தருக்கு முதலாவது கீழ்ப்படிய வேண்டும், பிறகு பெற்றோருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஆனால் இந்த காலத்து பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா, பெற்றோருக்கும் கீழ்ப்படியறதில்லை, கர்த்தருக்கும் கீழ்ப்படியறதில்லை. எல்லாம் பாவத்தின் நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். வாலிப பிள்ளைகள் என்னுடைய ஆலயத்தின் தூண்களாய் இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் வாலிப பிள்ளைகள் என்னவா இருக்கிறாங்க என்று நாமே இந்த உலகத்துல பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவன் இந்த வாலிப பிள்ளைகளை குறித்து ஒரு அனாதி திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை கர்த்தர் ஏற்ற நேரத்தில் நிறைவேற்றுவார். அதற்குள்ளாக நாம் ஆண்டவரை பற்றி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நாம் எல்லா பிள்ளைகளும் நரகத்திற்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். கெட்சிக்கிற சிங்கத்தை போல் எவனை விழுங்கலாமோ என்று பிசாசாரவன் சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறான். அப்போ கெட்சிக்கிற சிங்கம் எப்படி இருக்குன்னா, அது சும்மா இருக்காது. வாலிப பிள்ளைகளை முதலாவது வாலிப பிள்ளைகளை தன் பாவத்துல தள்ளி அது மரணத்திற்கு உட்படுத்தி செல்லுகிறது. சரிங்களா? அப்போ வாலிப பிள்ளை எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்றால், வேதத்தை அவங்க புரிந்து கொண்டு அதை படித்து அதில் எப்படி நடக்க வேண்டும் என்று வேதத்துல எல்லாம் நமக்கு எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது.